செய்ய தொடங்கும். ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்தி கிறிஸ்து என்பது ஒரு மனுஷன் வருவான். ஆனால் அவன் மேல் அந்த ஆவி இறங்கின பிறகுதான் அவன் அந்தி கிறிஸ்துவாக வெளியே தெரிவான். இப்ப நீங்களும் நானும் இருக்கிறோம், நமக்குள்ள ஆவியாத்மா சரீரம் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். அது வரைக்கும் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யல, மாறல. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலேயே பிறந்தவர், ஆனா அவர் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரிதான் அந்தி கிறிஸ்துங்கிற ஒரு மனுஷன் இருப்பான், அவன் மேல அந்த ஆவி வந்து இறங்கும். இறங்கினாதான் அவன் அந்தி கிறிஸ்துவாக உலகத்துக்கு வெளிப்படுவான். அந்த ஆவியை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனத்தில் இருக்கு. வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. 3லேருந்து 9 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் பூமியில தொடங்கும் பொழுது அல்லது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை குதிரையில் ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்கு. வெள்ளை கலர் என்பது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வெள்ளை கலர் என்பது உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்கிறது? சமாதானத்தை குறிக்கிறது. அந்த கவர்மெண்ட் புறப்படும் போது எப்படி புறப்படும்? சமாதானமாய் புறப்படும்.